ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் போதும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். அகலமான பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், இடியாப்பம் பிழியறதுக்கு ஈஸியாகவும் வரும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 1 கப் தண்ணிக்கு 1 கப் கேழ்வரகு மாவு சரியான பதமாக இருந்துச்சு. ஒரு மாவு ஒரு அளவில் தண்ணி இழுக்கும். 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டதும் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஆற விடுங்க. அந்த சமயத்தில் நம்ம இடியாப்பம் தட்டை இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்போ கடைசியாக இடியாப்பம் வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இல்லைனா ரொம்ப சூடாக இருக்கும், பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் இடியாப்பம் பிழியறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் இதை நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும் பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இடியாப்ப குழாயில் போட்டுக்கோங்க. நம்ம இந்த இடியாப்பத்தை சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சிடணும், இல்லைனா நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சூடாக இருக்கும்போது பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஆடாயிடும், பிழியவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி வச்ச தட்டில் இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை இடியாப்ப தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் கூட எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு பிழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் பிழிஞ்சு முடித்ததும் நாம் தான் கையை வச்சு இந்த மாதிரி அறுத்து விடணும். அதுவாக நடுவில் அறுந்து விழுந்துருச்சுன்னா தண்ணியோட அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதித்து வந்ததும் நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இடியாப்பம் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறமா இடியாப்பம் பலன்னு இருக்கும். அதுதான் நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்ச இடியாப்பம் கூட சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எம்மியான கேழ்வரகு இடியாப்பம் சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.